ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு? ஜமீன்தார் ஸ்ரீ ஸ்ரீ விஜய ரகுநாத சேதுபதியோட மக மாதிரி இருக்கு. சம்பளம் என்னடா 15 ரூபாய் கொடுக்குறேன்? இந்த ட்ரெஸ் வாங்கினது போக பாக்கி பணம்ப்பா. 285 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கினேன். ஆசையா இருந்ததுப்பா, அதனால தான் வாங்கினேன். ஓஹோ, நீ போட்டுக்கிற ட்ரெஸ் நல்லா இருக்கு. ஆனா நம்ம நிலைமை நல்லா இல்லையப்பா. நம்ம லட்சியம் என்ன? ரகுபதி பவரத்தை மீட்கிறது. அந்த எண்ணம் உன் மனசுல இருந்தா இவ்வளவு பணத்தை போட்டு இதை வாங்கிருப்பியா நீ? உங்க அப்பா ஒரு காலத்துல கோச்சில போனவன் தாண்டா. இன்னைக்கு ஓட்ட சைக்கிள்ல போயிட்டு இருக்கான். லட்சக்கணக்கான பேருக்கு பட்டு சட்டை வாங்கி கொடுத்தவன் இன்னைக்கு கிழிஞ்ச சட்டையை தச்சு போட்டுட்டான். எதுக்கா? நம்ம மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்கா? இப்படி எல்லாரும் கண்டபடி செலவு பண்ணா எப்படி நான் ரகுபதி பவரத்தை மீட்கிறது? மன்னிச்சிருக்கப்பா. கோபதி, எங்க போற? இதை திருப்பி கொடுத்துட்டு வந்தேன். அந்த புத்தி வாங்குறப்ப இல்லையா? ஆபீஸ்ல எனக்கு உத்தியோக உயர்வு கிடைச்சிருக்கு. கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸா இருந்தா கௌரவமா இருக்குமே. அதை கொண்டாங்க. போங்க. சேதுபதி, பெரிய மனுஷன். ஏன் இப்ப பிள்ளைய பத்த போட்ட? அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? ஏதோ உத்தியோக உயர்வு கிடைச்சிச்சு சந்தோஷப்பட்டு இந்த ட்ரெஸ் வாங்கிட்டான். அதுல என்ன தப்பு? நீ எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்ட. எல்லாம் தீர்ந்து போச்சு. நீ கிளம்ப. அவன் சின்ன பிள்ளை. அவனுக்கு வேண்டியதை நீதான் வாங்கி கொடுக்கணும். அதை விட்டு பெரிய சத்தம் போடுங்க. உனக்கு என்ன யோசிச்சுட்டே இருக்கு? நீதிபதி தான் குற்றவாளியை தண்டிக்கிறதே தவிர குற்றவாளி எப்படி நீதிபதியை தண்டிக்கிறோம்? நாளைக்கு முன்னால வந்து அப்பா ஏன் இல்லை இந்த நிலைக்கு கூட்டிட்டு வந்து கேட்டா எல்லாம் பதில் சொல்லுவேன். பெரிய தர்மீசர் மாறி விட்டாரு. முக்கியமாக அடுத்தது நிற்கும். அப்பா, தங்கச்சி வந்துகிட்டு இருக்கா. வணக்கம் அண்ணா. கௌரி, நான் யாருங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே தெரிஞ்சுக்கோ. நீங்கெல்லாம் எதுக்காக வந்திருக்கீங்க? பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணலாம்னு வந்திருக்கோம். அடுத்த இடத்துல பொண்ணு கொடுக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. தயவு செய்து நீங்க போகலாம். அவங்க போக சொல்றது நீ யாரு? நானா? பொண்ணோட அத்தை. இவன் பொண்ணுக்கு மரப்பையன். நாங்க இங்க பொண்ணை மறிக்கிறதுக்காக வந்திருக்கோம். தயவு செஞ்சு நீங்க போகலாம். அப்பா, முதல்ல நீங்க வெளியே போங்க. நீயா இப்படி சொல்ற? உன்னை தோல்ல தூக்கி வளர்த்தவடா நானு. அத்தை அத்தைன்னு என் பின்னால சுத்திக்கிட்டு இருப்பியே, அந்த பூபதியா இப்படி சொல்றது? அவர் சொல்லல. அவ சொல்ற அளவுக்கு நீ நடந்துகிட்ட. கொஞ்சமாவது மான ரோஷம் இருந்தா இந்த வீட்டு படியேறி பொண்ணு கேட்க வந்திருப்பீங்களா? அத்தா, மரியாதையா பேசு. நான் நினைச்சேன் ராத்திரோட ராத்திரி அவங்க பொண்ணை தூக்கி போய் கோயில வச்சு தாலி கட்டிடுவேன். ஐத்தம் அவனை நாங்களா என்ன வளையல் போட்டு கொண்டாச்சியா? மறுபடி பொண்ணுக்குன்னு பேசுற தலைக்கான் படம். அப்படி என்னடா இந்த குடும்பத்துக்கு நாங்க துரோகம் செஞ்சுட்டோம்? துரோகம் செய்தவங்களை கூட மன்னிச்சிடுவேன். ஆனா நன்றி கட்டவங்களை மன்னிக்கவே மாட்டேன். உன்னை உயிருக்கு மேல வளர்த்தாங்க எங்க அம்மா. அவங்களுடைய சாவுக்கே நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு இல்ல பூபதி. அவங்க அந்தஸ்துல உயர்ந்தவங்க தாழ்ந்து போனவங்களுடைய சாவுக்கெல்லாம் வரமாட்டாங்க. அண்ணா, அவன் தான் புரியாம பேசுறான். நீங்களும் இப்படி பேசலாமா? உங்களை தெய்வத்துக்கு மேலா மதிக்கிறவண்ணா. நீங்க கூப்பிட்டு நான் வர முடியாதுன்னு சொன்னா அதுக்குள்ள எவ்வளவு பெரிய காரணம் இருந்திருக்கணுங்கிறத நினைச்சு பார்க்க தவறிட்டீங்களா அண்ணா? அண்ணா, நீங்க என்ன கூப்பிட வந்தீங்க. கௌரி, உங்க அண்ணா வந்திருக்கிறாரு. நில்லு. சேதுபதியம் பரம விரோதி. இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் இனிமே எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. மாமா, கடைசியா ஒரே ஒரு தடவை எங்க அண்ணியோட முகத்தை நான் பார்த்துட்டு வந்துடுறேன். கௌரி, நீயும் புருஷனோட வாடணும்னு நினைச்சா
இந்த வாசப்படியை தாண்டக்கூடாது. இல்ல உனக்கு உங்க அண்ணன் தான் முக்கியம்னா இந்த குடும்பத்தை அடியோட மறந்துடு. நீ என்னடா சொல்ற? நீங்க சொல்லும் போது நான் என்னப்பா சொல்ல போறேன்? கௌரி, உங்க அண்ணன் கீழே காத்துட்டு இருக்கிறார். என்ன முடிவு சொல்லணுமோ அதை சொல்லிடு. நான் உங்க வீட்டுக்கு வர விரும்பல. உண்மையா நடந்த சம்பவம் இதுதான். அன்னைக்கு இருந்த நிலையில அவங்கள பகைச்சுக்கிட்டு உங்க பின்னால வந்திருந்தா சேதுபதி தங்கச்சி வாழாவெட்டியா வந்துட்டான்னு அப்பவும் உங்களைத்தானே ஊரு கேவலமா பேசும். இதனாலதான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு நான் வர முடியாதுன்னு சொன்னேன். அப்பா, கதை எப்படி? உன் கற்பனை எல்லாம் நம்புறதுக்கு நாங்க என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? பூபதி, நான் சொல்றது கற்பனை இல்லடா, சத்தியமா இதுதான் உண்மை. அப்படின்னா ஏன் இதெல்லாம் முன்னாடியே சொல்லல? இந்த நிலைமையெல்லாம் விளக்கி அண்ணனுக்கு எத்தனையோ முறை கடிதாசு எழுதுன. ஆனா அண்ணன் தான் ஒரு பதில் கூட போடல. ரொம்ப கதறாங்களே. உங்க அத்தையா? அதான் உங்க அத்தானா? ஆள் நல்லாத்தான் இருக்காரு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்க குடும்பத்துக்கு எங்க பொண்ணை கொடுக்க முடியாது. அண்ணா, நீங்க என்னன்னா சொல்றீங்க? விஜயாவை இன்னொருத்தருக்கு நிச்சயம் பண்ண போறதா எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அத பார்த்தது உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாவது விஜயாவை என் மகனுக்கு கட்டி வைக்கணும்னு ஆசையோட வந்தேன். ஆனா அதுக்கு நான் கொடுத்து வைக்கல. பசுபதி, எல்லாரும் நம்மள அனாதை ஆக்கிட்டாங்கடா, அனாதை ஆக்கிட்டாங்க. வா போலாம். நீங்க போகாதீங்க, நீங்க போக வேண்டாம். விஜயா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா அவங்க காலில் வந்து விடுவேன். என் முகத்தை சரியா பூசுறேன். அப்பா, முதல்ல விஜயா உள்ள போ சொல்லுங்க. ஓ அப்பா, எனக்கு தெரியாம கடிதம் எழுதி உங்க தங்கச்சி வரவழைச்சிட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? இனிமே உங்க பொண்ணு கல்யாண விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். வந்த காரியத்தை சாதிச்சுட்டே, நீ செய்யறதெல்லாம் பாசாங்கன்னு தெரியாம பாசோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த கிழமை. யாரடா கிழமைங்க? அண்ணா, பூபதி. கௌரி, உன் பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கறத பத்தி எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. இருந்தாலும் வீட்டுக்கு மூத்தவன் அவனை சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்தை நல்ல விதமா நடத்த. அது போதும், அது போதும். விஜயா, அத்தை உள்ள கூட்டிட்டு போ. அப்பா, ஒண்ணு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே. என்ன? அண்ணன் உங்களை கிழவான்னு சொல்லிச்சே. நான் அப்பா விஜயா. இன்னைக்கு தேதி என்ன? 29. ஒரே நாள். நாளைக்கு ரகுபதி போறது வைக்கணும். நாளைக்கு விஜயா, தாய் கொடுமா. விஜயா, வீட்டணும். லட்சியமான போயிடும். இந்த நிலைமையில நீங்க எங்கேயும் போக வேண்டாம். எதுக்காக 1.5 லட்சம் ரூபாய் நான் கேட்டேன். ரகுபதி போறது வீட்டுக்கு 1.5 லட்சம். அவ்வளவு 1.5 லட்சம் அவ்வளவு
இப்ப இது பல்லு போறாத இல்லை, இப்ப இது பல்லு போறாத இல்லை. சிவகாமி புறப்படுறேன். ஏய், விஜயா, ஏன் கதவை சாத்துற? விஜயா, விஜயா, கதவை தர. விஜயா, கதவை திறக்கலையா இல்லையா? வேண்டாப்பா, நீங்க இங்கே இருங்க, நான் போய் அண்ணனை கூட்டிக்கிட்டு வரேன். உடைக்க முடியாது. என்ன கிட வேண்டாம் நினைச்சேன். ரகுபதி பவன் எனக்குத்தான் சொந்தம். இனிமே யாரும் எனக்கு தெரிஞ்சதை பறிக்க முடியாது, பறிக்க முடியாது. மகாவி, நீ சொன்னபடியே இந்த சிங்க வீட்டை மீட்டடிச்சு இனிமே இந்த ஊர்ல தலை நிமிந்து ராஜா மாதிரி நடத்த, ராஜா மாதிரி. மாதிரி இந்த என் வீடு